அடுத்ததாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கும் குணத்தை பற்றி நமக்கு வழிகாட்டி சென்றுள்ளார்கள். அந்த மன்னிக்கும் குணத்தை பற்றி பேச வருகிறார் 8ஆம் வகுப்பு மாணவன் முகமது சல்மான். தலைப்பு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மன்னிக்கும் குணம். அனைத்தையும் படித்து அவற்றிற்கு அழகையும் கொடுத்து இறைவனுக்கே புகழளித்தோம். இந்த மீலாது விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேச எடுத்த தலைப்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மன்னிக்கும் குணம் என்பதாகும். மனிதனின் செயல் அவனுடைய மனநிலை எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவை. ஒரு மனிதனின் பண்பு மனப்பண்பு எந்த நிலையில் இருக்கிறது என்பதனை எளிதில் தீர்மானித்து விட முடியும். குணத்தின் பிரதிபலிப்பே செயல். பெருமானாரிடம் பெருந்தன்மைகள் இயற்கையிலேயே அமைந்திருந்தன. தமக்கு இழக்கப்பட்ட இந்த தீமையையும் அவர்கள் மன்னித்து விடுவார்கள். மக்களிலேயே மிக சிறந்த பொறுமையாளராக விளங்கினார். எதிரியை தண்டிக்க வேண்டிய ஆற்றலிலிருந்தும் அவர்கள் எத்தனையோ பேரை மன்னித்திருக்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்ஃப் நகரத்திற்கு சென்றார்கள். அங்குள்ள மக்கள் அன்னலாரின் சொற்பொழியை கேட்காமல் அன்னலார் மீது கல் எறிந்தார்கள். அன்னலாரின் உடம்பில் இருந்து ரத்தம் கொட்டியது. அந்த நேரத்தில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நீங்கள் நினைத்தால் இந்த நகரத்தையே அழித்து விடலாம் என்றார்கள். ஆனால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர்கள் எல்லாம் அறியாதவர்கள். ஒரு நாள் இவர்களின் சந்ததியினர்கள் அல்லாஹ்வை வழிபடுவார் என்று கூறி இவர்களை மன்னித்தார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையும் நாமும் பின்பற்றி வாழ்வோமாக என்று கூறி என்னுடைய முடிக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ணல் நபி அவர்கள் காட்டிய மன்னிக்கும் குணத்தை பற்றி சிறப்பாக பேசிய